அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குரு வக்ர பயிற்சி. குரு பகவான் ரிஷப ராசியில, அதாவது தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் உள்ள அதிபதி. அவர் பாத்தீங்க அப்படின்னா ரிஷபராசியில இருந்து வக்ரம் பெறார். அவர் வக்ரம் பெறக்கூடிய காலம், அதாவது குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலம் பாத்தீங்க அப்படின்னா 9/10/2024, அதாவது புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை 12:25 பயிற்சி ஆகிறார். வக்ரம் பெறார். அவர் வக்ரம் பெற்று வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தை மாதம் 22ஆம் தேதி, அதாவது 4/2/2025, கிட்டத்தட்ட 116 நாட்கள் அவர் பாத்தீங்க அப்படின்னா வக்ரகதியில இருக்கார். இந்த வக்ரமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த 12 ராசிக்குமே எப்படிப்பட்ட ஒரு நல்ல பலனை கொடுக்கும், யாருக்கு நல்ல பலனை கொடுக்கும், யாருக்கு அசுப பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா குரு தசையோ, குரு புத்தியோ, குரு அந்தரமோ, குரு சூட்சமோ இந்த மாதிரி ஏதேனும் நடந்தால் அவங்களுக்குத்தான் பிரச்சனை. இல்லை அப்படின்னா பிரச்சனைங்கிறதுக்கு வேலையே இல்லை. குரு பகவான் மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த கோச்சார பலத்துல குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலம், கோச்சாரமே 25% தான் வேலை செய்யும். கோச்சாரமே இந்த கிரகங்களுடைய அடிப்படையில 25% தான் வேலை செய்யுது. அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த கிரகங்கள் வக்ரமாகிறதும், வக்ரம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமும் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுக்கு இல்லாம இந்த கிரகங்களுடைய அடிப்படையில லக்கணம் பாத்தீங்க அப்படின்னா தனுசு லக்கணத்துல விழுகுது. சனி பகவான் கும்பராசியில வக்ரம் பெற்று இருக்காரு. ராகு பகவான் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடமான மீன ராசியில அவர் இருக்காரு. குரு பகவான் ரிஷப ராசியில வக்ரம் பெற்று இருக்காரு. செவ்வாய் மிதுன ராசியில இருக்காரு. சூரியன் புதன் கேது கன்னி ராசியில இருக்காரு. சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று துலாம் ராசியில இருக்காரு. சரி, இந்த 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனா கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களே, மேச ராசி அப்படின்னாலே கால புருஷ தத்துவப்படி முதல் ராசி. இந்த முதல் ராசி அப்படிங்கிறதுனால சர ராசி அப்படின்னு சொல்லுவோம், ஆண் ராசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆண் ராசி அப்படிங்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா பெண்ணாக பிறந்தாலும் கூட அந்த ஆணிற்கு உள்ள திறமைகள், ஆற்றல்கள், அந்த ஒரு கோபதாபங்கள், குணங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே மாறுதல் இருக்கும். செவ்வாயுடைய இது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமையும். இந்த மேசராசி பாத்தீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு ஒரு சூரியன் உச்சமாகக்கூடிய ஒரு இடம். அப்ப அவங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு செயல்பாடு, ஒரு ஆதிக்கங்கள், ஒரு கண்ட்ரோல், கட்டுப்பாடு எல்லாத்தையும் விதிக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பார். ஒரு குடும்பத்தை தன்னைத்தானே ஒரு வழி நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையான ஒரு ஆளா இருப்பார். மேச ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் 2ஆம் இடத்துல போய் வக்ரமாகிறார். 2 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தனம், வாக்கு, குடும்பம், வருமானம், அடிப்படை கல்வி, இது எல்லாமே 2ஆம் இடம். அப்ப மேசராசியில உள்ள குழந்தைகளா இருந்துச்சு அப்படின்னா அடிப்படை கல்வி என்பது ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை ஏற்படும். மேசராசிக்கு தனம்னா பணம், வாக்கு, பேசக்கூடிய வார்த்தைகள், குடும்பம், வருமானம், இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில ஒரு பலவீனங்கள் ஆகும். குரு தசையோ, குரு புத்தியோ, குரு அந்தரமோ, குரு சுட்சமோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி தசா புத்திகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பலவீனம் இருக்கும். இல்லை அப்படின்னா பலவீனத்துக்கு இல்லை, நல்லாவே இருக்கும். 2ஆம் இடம் அப்படிங்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று உங்களுடைய 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் எல்லாத்தையும் பார்க்கிறாரு. குரு பகவான் முற்றிலும் சுப கிரகம் அப்படிங்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா அவரை பாத்தீங்க அப்படின்னா புத்திரக்காரகன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்.
அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா தனக்காரகன், தனம்னா பணத்துக்கு அந்த அதிபதி, பெரும் பணத்துக்கு பேங்க்ல அந்த மாதிரி இருக்க பணத்துக்கு அதிபதி குரு பகவான் தான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிமையான பண்புகள், நல்ல ஒரு ஆற்றல், அடுத்தவர்களுக்கு ஒரு புத்திமதி சொல்லக்கூடிய ஒரு நிலையில உள்ளவர்கள். ஒரு குருவாகப்பட்டவர் ஒரு தனி மனித ஜாதகத்தில் லக்னத்தில் அமைய பெற்றால் அவருடைய வாழ்க்கையில சுயநலம் என்பது இருக்காது, பொதுநலம் தான் இருக்கும். பொதுநலத்துக்காக பாடுபடக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு இந்த லக்னத்தில் குரு இருந்தால். அதே இல்லாம லக்னம் நல்ல பலமா அமைஞ்சா அவருடைய வாழ்க்கையில் சுக்கிரனோ குருவோ அவருடைய ஜாதகத்துல நல்ல பலமான சூழ்நிலையில அமையுது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில ஆரம்பம் முதல் அந்திம காலம் வரை, கடைசி காலம் வரை அவருடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ்வார். அதே குருவாகப்பட்டவர் பலவீனம் அடைந்தால் அவருடைய வாழ்க்கையில் ஆரம்பம் முதல் அந்திம காலம் வரை நல்ல ஒரு விஷயம்னு அனுபவிச்சோம்னு கிடைக்கவே கிடைக்காது. அது இல்லாம உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல், சம்பாதிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு, கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றும் இருக்காது. வாடகை வீட்டுல இருப்பாரு, அவருடைய அந்திம காலமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வாடகை வீட்டிலேயே கழிஞ்சிடும். அவருடைய வாழ்க்கையில என்ன செல்வ செழிப்புகள் அப்படிங்கிறதே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கே போய் கடைசி காலம் வரைக்கும் போயிடுவார். அப்ப ஒருவருக்கு ஒரு கிரகம் வந்து இந்த பிரபஞ்சத்துல ஐம்பெரும் பூதங்களினால் இயங்கக்கூடிய ஒரு தன்மை உலகமே, அதாவது கிரகங்கள் கூட நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்புவதத்தை ஐம்பெரும் பூதங்கள் சொல்லலாம். அப்போ அந்த கிரகத்தினுடைய அடிப்படையில எந்தெந்த கிரகத்தினுடைய செயல்பாடுகள், கதிர்வீச்சுகள், மின்காந்த அலைகள் நமக்கெல்லாம் கிடைக்குதோ அதனுடைய பலமும் பலவீனமும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனா கிடைக்கல அப்படின்னா பலவீனத்தை சந்திக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி வக்ர சூழ்நிலையில வக்ரம் அடையுது அப்படின்னா ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பலவீனத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் வரும். லக்னமோ லக்னாதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் ஒண்ணும் பண்ணாது. லக்னமோ லக்னாதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்களா இருந்தாலும் பார்த்தும் பலன் அளிக்காது. அப்போ ஒரு ஜாதகத்துல, தனி மனிதனுடைய ஜாதகத்துல எல்லா கிரகமுமே, அதாவது புதன் வக்ரமாகிறாரு, சுக்கிரன் வந்து வக்ரமாகிறாரு, செவ்வாய் வக்ரமாகிறாரு, சனி பகவான் வக்ரமாவாரு, எல்லா கிரகமும் வக்ரமானாலும் அவ்வளோ ஒரு பாதிப்பு இருந்தாலும் குரு வக்ரமாச்சு அப்படின்னா அந்த கோச்சாரமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 25% தான் வேலை செய்யுமா. அப்ப இந்த 25% வேலை செய்யறது வந்து ஏதோ ஒரு வகையில நன்மை செய்யுமா? பலவீனம் ஆகாட்டியும் அப்படியே ஒரு பத்தாத சூழ்நிலைகள் கூட இருக்கும். ஜோதிடம், ஆன்மீகம், மதம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே குருவினுடைய காரகம். அது இல்லாம வந்து தனி மனிதனுடைய ஜாதகத்தில் பெரும்பாலும் நம்ம தனித்து நின்ற குரு நல்லதை செய்யறதுன்னு முதல்ல நம்ம சொல்லியாச்சு. அது இல்லாம தனி மனிதனுடைய ஜாதகம் என்பது ஒருவருடைய ஜாதகத்தில் அவருடைய லக்னாதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா பலம் பெறதும் பலவீனம் பெறதும்னா என்னன்னா, ஒரு தனி மனித ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் கூலி வேலை தான் பார்க்கணும், அடிமை வேலை தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அப்படின்னா அவருக்கு சுயமா தொழில்ங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்க கூடாது. அப்படி ஆரம்பிச்சா ஏதோ ஒரு வகையில தட்டி தட்டி பள்ளத்துல கொண்டு தள்ளின மாதிரி தள்ளிட்டு போயிடும். அவர் கடைசியில 100 ரூபாய் சம்பாரிச்சு 150 ரூபாய் செலவு பண்ணுவார். கடைசி காலத்துல கடன் சூழ்நிலை அப்படிங்கிறதுல கொண்டே தள்ளிட்டு போயிடும். அப்ப அது ஒரு பலவீனம். உங்களுடைய விதி ஜாதகத்தில் லக்னமோ லக்னாதிபதியோ நல்லா இருந்தா நீங்க தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கீங்க அப்படின்னா சுயமா தாராளமா தொழில் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு அது வந்து ஒரு முன்னேற்றத்தை தர்றதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் கிடைக்கும். அதையும் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தீய செயல், வயிறு சம்பந்தமான பிரச்சனை, கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை, கேன்சர், கொடிய நோய் கேன்சர், அந்த கேன்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுது அப்படின்னா அது வந்து அதுவும் குருவினுடைய காரகம். அப்ப குருவாகப்பட்டவர் பலம் அடைந்தால் என்ன பலன், பலவீனம் அடைந்தால் என்ன பலன், நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். குருவாகப்பட்டவர் உங்களுக்காக 2ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை முதல் பார்வையா பார்க்கிறாரு. 6 அப்படிங்கிறது நோய், நொடி, எதிரி, கடன், இதெல்லாம் சொல்றோம். அப்ப இதெல்லாமே ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு விதி. ஆனா அந்த இடத்த குருவானவர் பார்க்கும்போது
கொஞ்சம் சுபமா மாறுறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகளும் உண்டு. தோஷமான இடத்தை கூட குருவினுடைய பார்வைப்படும் பொழுது குருவாகப்பட்டவர் வந்து ஒரு நன்மை செய்வதற்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு. அப்ப இவர் வந்து உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 8 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு பிரச்சனைகள் இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமா கூட இது மாறும். அதையும் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழிலில் வந்து குரு பகவான் வந்து 10ல் குரு இருந்தால் மட்டும்தான் ஒரு சில தொழிலில் பாதிப்பை உண்டு பண்ணுவார். ஆனால் 10ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால குரு பார்த்தால் கோடி நன்மை. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்லதை செய்யறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு. இந்த குருவினுடைய பார்வை 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. ஆனால் குருவாகப்பட்டவர் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரங்கள் இதில் உண்டு. அஸ்வினி நட்சத்திரம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம். கேது பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி, மகம், மூலம் 3மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேதுவுடைய நட்சத்திரம். கேது பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் இடமான ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அசுபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு வகையில் நல்லதை செய்யறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் தரணி கட்டி ஆளணும் அப்படிங்கிறது ஒரு விதி. அந்த தரணி கட்டி ஆளணுங்கிற ஒரு விதி இருந்தாலும் இந்த பரணி நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் ஒருவருக்கு சாதகமான சூழ்நிலை அமைது அப்படின்னா வாழ்க்கையில் செல்வந்தரனாகவும் சுகபோக ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரராகவும் ஆயிடுவார். அப்ப அவருடைய வாழ்க்கையில எல்லாமே செல்வ செழிப்போடு வர்றதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் கிடைச்சிரும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம். சூரிய பகவான் உங்களுக்காக 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதுல வந்து கன்னி வீட்டுல வந்து இருக்கிறதுனால புதன் அவர் சொந்த வீட்டிலே இருக்காரு. புதன், கேது, சூரியன் 3மே வந்து பாத்தீங்க அப்படின்னா பயணம் செய்து அவருடைய 4ஆம் இடம் 5ஆம் இடம் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்லதொரு வாய்ப்புகள் உண்டு. அதாவது உங்களுடைய 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம் 3யுமே குருவினுடைய பார்வைப்படுறதுனால அந்த இடங்கள் சுபமா மாறுறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும். இந்த அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 3மே வந்து பாத்தீங்க அப்படின்னா தனித்தனி தன்மையை கொண்டது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான நட்சத்திரம் இருக்குதுன்னா அவரவருடைய நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தனித்தனி தன்மைகள் இருக்கும். அவருடைய வாழ்க்கையில செல்வந்தரனாகிறதும் அவர் வந்து ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலைக்கும் போறதும் அவருடைய விதி கர்மா. அதை தாண்டி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா அனுபவிச்சுத்தான் ஆகணும் அப்படிங்கிறத ஒரு விதி. அப்போ இதை பொறுத்தளவுக்கு அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரத்துக்குமே இது ஒரு பொன்னான காலம்தான். உங்களுடைய தசாபுத்தி காலங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம்.